மீ போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். காடு இந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய், நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒழுங்கா இருக்க மாட்டாங்களா? இல்ல காடு வேறையாடா, பாடி சோடா ஏதாவது மீன் போடணும் போடாத ப்ரோ. போ ப்ரோ வீடு. இருந்தாலும் ஒரு பேச்சுக்காது இருக்கேன்னு சொல்லி இருக்கலாம். ஏன் இப்படி பாக்குறாரு? என் இனிய தமிழ் மக்களே, ஏய், தலையில ஏன்டா பேண்டேஜ்? சிரத்துல முட்டிக்கிட்டேன். ஏன்டா காலையில உனக்கு தலைவலின்னு சொன்னி இல்ல, அதான் அந்த வலியை நானும் உணரலாம்னு முட்டிக்கிட்டேன். உதவி அழக்காதடா, அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. ரைட்ரா, காலையில உனக்கு தலைவலின்னு சொன்னி இல்ல, அதான் அந்த வலியை நானும் உணரலாம்னு முட்டிக்கிட்டேன். ப்ரோ, நீ அதை ஒரு உருட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா பசங்களும் பண்றதா பண்ணிட்டு போறாங்க. பட் அதை நீ ஒரு சீரியஸா விஷயமா நினைச்சு முட்டிக்கிட்டு தலைவலி எப்படி இருக்கு, அந்த பொண்ணுக்கு தலைவலினா நம்மளுக்கும் வலிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணின்னு வச்சுக்கவே, நீ ஒரு அவ்வளவுதான். நீ போன்ல பேசுறத பார்த்துட்டு எல்லாரும் உன்னை கமிட்டடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் வெட்டியா கதை பேசுறேன்னு உனக்கு மட்டும் தான்டா தெரியும். மை மைண்ட் மீ. ஆமா, நான் கமிட்டடு தான். இப்ப என்ன ஒரு பையன் ஒரு 1 hour போன்ல தனியா நின்று பேசினா கமிட்டடுன்னு நினைக்கிற ஊர் சார் இது. I am married. Do not disturb. I am already very disturbed. என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? அட பாவமே, யார் வெத்த பிள்ளையோ. மனசுல ஒரு வேதனை இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ஸ்டால ஸ்டோரி போடலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம் வாட்ஸ்அப்ல. பட் ஒரு ஸ்டிக்கர், கார்ல ஒரு ஸ்டிக்கர் வைக்கிற அளவுக்கு உனக்கு பிரச்சனையா ப்ரோ? பாவத்த. அம்மா, என் பையன் எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் யாரு இவன்? அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே எடுக்க பயப்படுவான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. மற்றவங்க மைண்ட்ல நம்ம எப்படி இருப்போம்னு தெரியல, பட் நம்ம அம்மா மைண்ட்ல நம்ம ஹீரோ. நம்ம தான் ஹீரோ. நீ பேச்சுலரா இருந்தா 10,000 சம்பளம் வாங்கினாலும் உன்னை நீ பாத்துக்கலாம். அதுவே நீ ஃபேமிலி மேனா இருந்தா 30,000 வாங்கினாலும் பத்தாது. நான் இன்னும் பேச்சுலராகவே 10,000 சம்பளம் வாங்குறேன். ஓடிபியை வெறும் 5 செகண்ட்ல மறக்கிற இந்த வேரன்ஸ் இது உன்னோட மெமரியை மறக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுமா. ஏன்னா ஒரு மீம்காக சொல்லிக்கலாம் 5 நிமிஷத்துல மறந்துவேன். பட் ரியாலிட்டி என்ன நமக்கு தெரியும் ப்ரோ. இப்போவாச்சும் அந்த பொண்ணோட மெமரி வந்தா பரவாயில்ல, எப்பவுமே வந்தா இப்படி. உங்க வீட்லயும் கரண்ட் இல்ல, எங்க வீட்லயும் கரண்ட் இல்ல. அப்போ இது லவ் தானே ஜெசி? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பாய், டிபில உன் போட்டோ நல்லா இல்ல, ஓவர் கேர்ள். இனிமே உனக்கு டிபியே தெரியாது, ஓவர். டிபில உன் போட்டோ நல்லா இல்ல, ஓவர் கேர்ள். இனிமே உனக்கு டிபியே தெரியாது, ஓவர். நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு இப்ப என்ன பிளாக் பண்ண? பேசியாச்சா? அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டு போயிருச்சு. இனிமே நீ என்ன மெசேஜ் பண்ணாலும் போவாது. போப்போ, இன்ஜின் ஆயில் லீக், அது தொடச்சு விட்டு வண்டியில ஏறு. நண்பன் தற்கொலையை தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கி உயிரை விட்ட வாலிபர். நீ டு மை ஃப்ரெண்டு. நம்ம ஊரு பஸ் ஸ்டாப்ல பேனர் மட்டும்தான் என்னால வைக்க முடியும். முடிஞ்சா அதுக்கும் காசு அனுப்பிட்டு போயிடு. அவனோட நடவடிக்கைகள் தெரிஞ்சு நான் அவனுக்கு பஸ் ஸ்டாப்ல பேனர் வைக்கிறேன்னா அதுக்கே எனக்கு கோயில் கட்டணுமா? அவன் நண்பனோட கல்யாண மண்டபத்தை மாப்பிள்ள மச்சான் நீ கண்டிப்பா சாப்பிட்டு தாண்டா போகணும். நான் வந்ததே அதுக்கு தாண்டா. அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க, முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.